பாருங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லைங்க, ரியல் ஆட்சி நடத்தணும் பார்த்துங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து 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 பழகினவங்களுக்கு இப்போ ரியல் ஆட்சி என்னன்றது இனிமே தான் போக போக தெரியும் அப்படின்னு சொல்றாரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இன்ஸ்டாகிராம்லே ஆட்சி நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ரீல்லே நடத்த முடியாது, ரியலா வந்தாதான் நடத்தும். ரியலை மக்கள் இப்ப ரீலை பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்கிறப்ப, உண்மையை பார்க்கிறப்ப எல்லாத்தையும் பொறுத்து கொள்வார்கள். அதனால தான் சொல்கிறேன், அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறாரு அப்படின்னா அவங்கள பார்த்து கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டுவிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் இருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்று பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கணமாக பேசியவர்கள் இன்றைக்கு நமது நண்பர்கள். அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க. அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போறா, பாஜக கூட்டணியில நாங்க இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் போட்டிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்? நாங்கள் அதிமுக கூட்டு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நீங்க கேட்கறது எப்படி சொல்லிடுறேன், நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க எலெக்ஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷனை தாங்காது, அதுக்காக நாங்கள் வெளியில வந்து ஆதரிக்கிறோம் சொல்றதோ, அவர்களை ஆதரிப்பது மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுக்கிறோம் சொல்றதோ, அமைச்சர் பதவிக்காக அங்க போய் சேர்ந்து புலகாங்கீதம் அடைவதோ, இது வந்து ஜனநாயகத்துல தர்மத்திற்கு எதிரானது. இப்படியா கேட்டவர் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, தாவேகாவை ஆதரிப்பது கட்சியை அழிப்பதற்கு சமம். அதுதானே தவிர அது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் யாரும் சின்ன பிள்ளைங்க இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் பொதுச் செயலாளர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்ட, பொதுச் செயலாளர் உடைய கொரோனா கொடுக்கிற ஆணைக்கு எதிராக வாக்களிப்பது எப்படி நியாயம்? அவர் தான் எங்கள் பொதுச் செயலாளர், கட்சி வீணா போயிடக்கூடாது, அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அழிக்க நினைக்கிற தாவேகா கூட போய் நீங்க அமைச்சர் ஆவதற்கோ இல்ல ஆதரவு கொடுக்க என்ன அறம்? நம்மளை எதிர்த்து நின்று ஜெயிச்ச கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதுல என்ன அறம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப தர்மமும் இல்லை, நியாயமும் இல்லை. உறுதியாக அதிமுகங்கிறது இந்த தனிப்பட்ட நபர்களான உள்ள அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற இயக்கம். அதுக்கு டிடிவி தினகரன் உறுதியாக இருப்பான். அடுத்து பாருங்க, இந்த அமைச்சரவையில் இலாக்கா ஒதுக்குறதுல தாமதம், அடுத்து அமைச்சரவை விரிவாக்கம், இப்படி இதெல்லாம் எப்பங்க நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துங்க, சமீபத்தில் இலாக்கால ஒதுக்குனாங்க. அடுத்து இந்த விரிவாக்கெல்லாம் என்ன நடக்கும், எப்போ இதெல்லாம் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன்ட்ட கேட்டுருக்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. பொதுவாக வந்து எப்போதுமே அப்படிதான், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக நிறுத்தினாங்க. இது வந்து முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார். அதுதான் இப்போ இருக்க நிலை. அடுத்து மிகப்பெரிய சவால் உங்களுக்கு தானே இருக்கு, உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அடுத்து நிதியமைச்சரா நீங்க எப்படி திறம்பட செயல்பட போறீங்க, இந்த பொருளாதார சிக்கலெல்லாம் எப்படி கையாள போறீங்க அப்படின்லாம் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டிருக்காங்க. பார்த்துங்க, அதுக்கு அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி தெரியாது, அங்க இருக்க பொசிஷன் தெரியுமா? இல்ல, பொருளாதார என்பது படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதிலே தெளிவான விளக்கத்தை சேர முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் இப்போது உடனடியாக பதில் சொல்ல இயலாது.
இப்படி இவர் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க முன்னாள் அமைச்சர் ரகுபதி என்ன தெரியுமா சொல்றாரு, எப்பா சட்டப்பேரவை ஒழுங்கா பாத்தீங்களா இல்லையா, அதை க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு விதமான பயத்துல உட்கார்ந்துருக்கிறாரப்பா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது, கொஞ்சம் பதட்டமா பயமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவன் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த பொழுது எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பயந்த சுபாவத்தோடு, ஒரு அச்சத்தோடு, அச்ச உணர்வோடு உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம்தான் எங்களுக்கு தோன்றியது. வெளியே வந்து அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும், சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு, ஒரு பயங்கலந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது. அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு, யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இவர் போறதுக்கு முன்னாடி சோபா போகுது, சோபாவுக்கு பின்னாடி முதலமைச்சர் போறாரு, இதுல இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதிமுக என்பது எதிர்க்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலே ஒரு சோபா போகிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல சோபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே இந்த சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டிய எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். அப்புறம் சார், இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எடுபட்டு வராது, இது வரைக்கும் நடக்காத காரியம் அப்படின்னு ஏகப்பட்டதா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் நடந்து முடிச்சு பார்த்துங்க, இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எங்கள் கூட்டணி ஆளுநர் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நீடிக்கின்றோம். ஆனால் ஒரு நிலையான அரசு அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன தப்பு இருக்கு? நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கிறோம். எங்கள் கூட்டணி அவங்க வெளியே இருந்து ஆதரவு தரணும் தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு வந்து ஆட்சியில் பங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க, பார்த்துக்குவோம். அதோடு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அடுத்து பாருங்க, முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்கார்ல, அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர்கிட்ட என்ன கேட்டோம்டா, ஆட்சிலாம் எப்படி இருக்குது, மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம். அடுத்து அமைச்சரவையில் இடம்பெறதுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு அமைச்சரை தோற்கடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு முதல் வேலை மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும். ராசிபுரத்தை நான் ஓட்டு கேட்கும்போது மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளே ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மைக்ரோ லெவலில் கிராமமாக சென்று அத்தனை கோரிக்கைகளுக்கும் தீர்வு காண்றது தான் என்னுடைய வேலையாக இருக்கும். அப்புறம் பாருங்க, வந்து போனது பெரிய சுனாமி பார்த்துங்க. இந்த சுனாமியில் ஏகப்பட்ட பேர் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்றார். வாக்காளர்கள் இன்றைக்கு மக்கள் அதிமுகவை அவ்வளவு எளிதில் மக்கள் கை செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறார் கேட்கிற பாலாஜி வெற்றி வாய்ந்த டாக்டர் விட்டார்கள். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமியில் சிக்கியம் ஞாபகம். இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். நமக்கு முழுவதற்குரிய ஓட்டுகள் தான் அவர் மாநில திமுக அவர்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு. திமுக இன்றைக்கு வாங்கிய ஓட்டுகள் இங்கே அந்த ஓட்டு சரியா வாங்க. ஆனா நம்மளும் பிஜேபி கூட்டு கட்சி வாங்கக்கூடிய ஓட்டுகள் இன்றைக்கு மாற்றடி சென்று அது ஒரு கால சொல்றேன். அடுத்து வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி, உற்சாகப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை சொல்றார். என்னப்பா அப்படி ஊக்கம், யாருக்கு ஊக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, திமுக ஏகப்பட்ட நாட்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்க தோண்டு போயிட்டாங்களா, எடுத்து வந்தாங்களா இல்லையா, அப்படி நாமளும் வருவோம். அதனால கொஞ்சம் சூதானமா இருக்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கெல்லாம் சொல்றார். தலைவர் காலத்தில் 10 ஆண்டுகள், அம்மாவுடைய காலத்தில் 10 ஆண்டுகள், திமுக பொறுத்துக்கு இல்லையா, திரும்ப ஆட்சிக்கு வரலையா, நிச்சயமாக அந்த அதிமுக ஆளும் நீங்கள் எல்லாம்
அடுத்து பாருங்க, திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தெளிவா இருக்கோம், ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதை நாங்க கண்டிப்பா எதிர்த்துக்கிட்டே இருப்போம். எதை பத்திமா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை தொடர்பா புதிய அரசும் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. தொடர்ந்து அதை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி இப்பொழுதும் சரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். புதியதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்களும் எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக எந்தவித மொழி திணிப்பையும் தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாது.